ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி. இன்னைக்கு இந்த ட்ரைனிங்கோட டாபிக் என்ன அப்படின்னா, பாருங்க, இது வந்து நாலேஜ்க்காக தான் இந்த டாபிக்ல நம்ம ட்ரைனிங் பண்றோம். ஓகே, உங்க யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணல 100 பிவி நீங்க பண்ணி ஆகணும், 100 பிவி உங்களை பண்ண சொல்றாங்க, பண்ண சொல்லி தான் அப்படி கிடையாது. 100 பிவி பண்றதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடையாது, எவ்வளவு எதனால இத்தனை பேர் பண்றாங்க, இது நீங்க பண்ணால் உங்களுக்கும் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற மீட்டிங் மட்டும்தான். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. உங்களால பண்ண முடியும் முடியல வாட் எவர் இட் இஸ், நீங்க ஜஸ்ட் பாருங்க. ஏன்னா எதுக்காக நான் சொல்றேன்னா, மந்த்லி வந்து 100 பிவி பண்றதுக்கு இங்க எத்தனை பேர் தயங்குறீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இந்த 100 பிவி கான்செப்ட் வந்து வெஸ்டேஜ் கம்பெனில 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அப்ப கம்பெனில வந்து வெறும் 150 பொருள் தான் இருந்தது. வெறும் 150 பொருள் இருக்கும்போது அந்த 150 பொருள்ல இருந்து 100 பிவி பண்ணா உங்களுக்கு வந்து 2500 கூப்பன். அப்போ வந்து இந்த 100 பிவி வந்து ஓகே, 150 பொருள்ல இருந்து நம்மளால 100 பிவிக்கான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றது கரெக்டா இருந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய பொருள்லாம் என்ன பண்ணுவீங்க, வெளியே மற்ற கடையில போய் வாங்கிக்குவீங்க. வெஸ்டேஜ்ல வந்து 150 பொருள் தான் இருக்கு, நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கிடையாது, நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் கிடையாது, ஓகேங்களா, நிறைய ஹெல்த் சப்ளிமெண்ட் கிடையாது, வெறும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. அந்த ப்ராடக்ட்ல 100 பிவி எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு அப்ப பிசினஸ் ஆரம்பிச்சு அப்பவும் கன்சிஸ்டன்சி இருந்தது. ஆனா இப்ப கம்பெனில ஒவ்வொரு மாசமும் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகி இப்ப நம்ம இருக்கிற டேட்ல, ஓகேவா, இந்த கடைசி 10 வருஷத்துல 200 பொருள் ஆட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வந்து 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நம்மளால 100 பிவி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க நம்ம டீம்ல எத்தனையோ பேர் வந்து 200 பிவி, 300 பிவி கிளப் எல்லாம் பண்றாங்க. 300 பிவி அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கிறவங்க கூட அவங்க சம்பாதிக்கக்கூடிய 15,000 ரூபாய் காசையுமே பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில, அண்ணாச்சி கடையில கரைச்சிடுறாங்க. நான் கேட்கறேன், 10,000 ரூபாய் 15,000 சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் அவங்க வீட்டுக்கு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு தான் வீட்டுக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. மீதி எல்லா காசையுமே அப்படியே பேங்க்ல பத்திரமா வச்சிருக்காங்கன்னு யாராவது ஒரு குடும்பத்தை காமிங்க பார்க்கலாம். 10,000 15,000 சம்பாதிக்கிற குடும்பத்துல, 10,000 15,000 இல்லைங்க, 30,000 50,000 சம்பாதிக்கிற குடும்பத்தாலேயே மந்த்லி 1,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியல. அவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவாயிருது. கரெக்டா? எப்படி செலவாகுது? அரிசி வாங்குறாங்க, பருப்பு வாங்குறாங்க, காய்கறி வாங்குறாங்க, வார வாரம் 3 நாளைக்கு ஒரு டைம் காய்கறி வாங்கி ஃப்ரெஷ்ஷா வாங்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சிஜி, சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, பிளா 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 எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், ஃபவுண்டேஷனு, ஐப்ரோ பென்சில், அது இதுன்னு வாங்குறாங்க. அப்பப்ப வாங்குறாங்க, தீர தீர வாங்குறாங்க, புது புது ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. தேவை மக்களுக்கு, இதெல்லாம் தேவையா இருக்கு. அப்ப வெஸ்டேஜ்ல வந்து நீங்க சம்பாதிக்கிற எல்லா காசையும் வெஸ்டேஜ்லயே செலவு பண்ற அளவுக்கு எல்லாமே வெஸ்டேஜ்லயே எல்லா பொருளுமே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட எதிர்காலமே அப்படிதான் அவங்க இது பண்றாங்க. ஏ டு செட். அமேசான்ல சொல்லுவாங்க, அமேசான் அப்படின்னு அந்த ஸ்பெல்லுலயே வந்து ஏல இருந்து எஸ்எட் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு கீழே ஒரு குறியே போட்டிருக்கும், அந்த ஒரு அம்புக்குறி, ஒரு ஏரோ மாதிரி போட்டிருக்கும், ஏல இருந்து செட் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து தேர்ட் பார்ட்டி தான் எல்லாமே. தேர்ட் பார்ட்டிட்டு இருந்து வாங்கி அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சேல் பண்றாங்க. ஆனா வெஸ்டேஜ் கம்பெனி ஏ டு செட் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எல்லாமே வெஸ்டேஜ்ல இருக்கும்னு சொல்லி அவங்களோட விஷன். ஓகேவா, அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்ப என்ன ஆகும், நம்ம 30,000 50,000 எல்லாம் சம்பாதிக்கிற காசு எல்லாம் வெஸ்டேஜ்ல நீங்க இங்க வந்துதான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, இப்ப வந்து எவ்வளவு 3,000 மந்த்லி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் 7,000 8,000 செலவு பண்றாங்க, 300 பிவி வாங்குறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லா பொருளும் வெஸ்டேஜ்லயே இருக்குங்க. எல்லா பொருளும் வெஸ்டேஜ்லயே இருக்கும். நீங்க எங்கேயாவது செலவு பண்ற காசு எல்லாம் இங்கதான் செலவு பண்ண போறீங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து வெஸ்டேஜ் கம்பெனி அவ்வளவு அட்வான்ஸா அவ்வளவு விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஓகேவா, என்னென்னலாம் கம்பெனி அடுத்து பண்ண போறாங்க, பண்ண இருக்கிறாங்க, எப்படிலாம் அந்த கம்பெனியோட வளர்ச்சி இருக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் வந்து 200 பிவி 300 பிவி மந்த்லி மந்த்லி வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்ட்ட கேட்டுக்கிறதெல்லாம் வெறும் 100 பிவி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? 100 பிவி வாங்கினா எவ்வளவு பிளஸ் இருக்கு, எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம பிசினஸ் எவ்வளவு வேகமா குரோ ஆகும், நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. இங்க இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர், டைமண்ட் டைரக்டர் போத்துமணி சிஸ்டர் நான் இன்வைட் பண்றேன். அவங்க இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, எடுப்பாங்க.
நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. டவுட்டா இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லீடர்கிட்ட கேளுங்க. புதுசா ஜாயின் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா கவனமா கவனிங்க. கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, பாருங்க எவ்வளவு கிளியரா இந்த பிசினஸ் இந்த ஆஃபரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இன்னும் 100 பிவி பண்ணலையோ, கன்சிஸ்டன்சி பண்ணலையோ, கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட் பண்ணுங்க. வெஸ்டேஜ்ல உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க மணி வந்து கொஞ்சம் பிளைண்டா நீங்க பார்க்கும்போது 1 மந்த் நீங்க காசை கொடுக்கறதுக்கு நீங்க பார்க்கும்போது முன்ன பின்ன இருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்றது பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஷாம்புலாம் கம்மியான விலைக்கு மட்டமான பொருள் வாங்குறதுக்கு நம்ம வந்து கம்மியா இருக்கிற பொருளை வாங்குறதுக்கு விரும்புறோம். ஆனா அதே வெளியே மற்றவங்களுக்கு தெரியிற அப்பியரன்ஸ்ல தெரியிற நம்ம வந்து ஷர்ட் போடுறதுக்கு நம்ம ஷர்ட் பேண்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்து எவ்வளவு காஸ்ட்லியா வாங்குறோம் பாருங்க. ஏன்னா வந்து இது வீட்டுல வந்து யாரு பார்க்க போறா குக்கிங், இல்ல யாரு ட்ரெஸ்ஸை பார்க்க போறா? ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம நல்ல ப்ராடக்டை யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா அதுதான் நம்ம உடம்பு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. இதைதான் ஆக்சுவலா நம்ம குவாலிட்டியா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம போடுற ஷர்ட்ல நம்ம போடுற துணியில காமிக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த அப்பியரன்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். பட் வந்து நீங்க வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம உடம்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராடக்ட்க்கு வந்து நீங்க ரொம்ப வந்து கணக்கு பாக்குறீங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க 4 மாசம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 கூப்பன் தராங்க. அதை வச்சு நீங்க என்ன பொருள் வேணா வாங்கலாம். 4 மாசம் 100 பிவி வாங்கினீங்கன்னா 2500 கூப்பன் தராங்க. வெளியே வேற ஏதாவது கடையில, மல்லிகை கடையில கூப்பன் தருவாங்களா? எங்கேயாவது கூப்பன் தராங்களா? அப்ப இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஆவரேஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நமக்கு வந்து அந்த பிரைஸ் அப்படிங்கிறது வருது. ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எம்ஆர்பி ரேட்ல இருந்து 30% டிஸ்கவுண்ட் பண்ணி டிபி ரேட்டுக்கு தராங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து எம்ஆர்பில இருந்து 30% கம்மியா தான் இருக்கும். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அது இல்லாம அந்த டிபி ரேட்ல இருந்து நீங்க வந்து இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு மந்த்லி ஃப்ரீ ப்ராடக்ட் வருது. 4 மாசத்துக்கு அப்புறம் 2500 கூப்பன் வருது. இது எல்லாத்தையும் நீங்க திரும்பவும் ஆவரேஜ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டிபி ரேட்ல இருந்து இன்னும் ஒரு 30% குறையும், 40% குறையும். அப்ப இவ்வளவு கம்மியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நீங்க இவ்வளவு யோசிச்சீங்கன்னா அது இவ்வளவு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், நேச்சுரலான ப்ராடக்ட், நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நல்ல ஆரோக்கியமான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் பிசினஸ். இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து கன்சியூம் பண்றோம். நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனலா அந்த பிசினஸ் இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வெஸ்டேஜ்ல வாங்க போறோங்கிறதுல தெளிவா இருங்க. நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு இவ்வளவு இன்கம் வரும், இவ்வளவு சம்பாதிக்க போறோம்லாம் தெரியாம தானே நான் 100 பிபி பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ரெகுலரா வாங்கலாம்னு முடிவு பண்ணதுனால தான் நான் இங்க வந்தேன். ஓகே, எனக்கு காசு வந்தாதான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து வருமானம் வந்தாதான், இன்கம் வந்தாதான், டீம் செட் ஆனாதான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் இங்க வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருக்கும். அதை இங்க வாங்க போறோம். கொடுக்குற காசுக்கு பொருள் அதை மேற்கொண்டு ₹1 நம்ம கொடுக்கல. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்குற பொருளை தான் இங்க வாங்க போறோம். அப்படிங்கும் போது எல்லாரும் உள்ள வரவங்க வாங்குவாங்க. வாங்கணும் அப்படின்னா நீங்க வாங்கணும். நீங்க வாங்க மாட்டேன் அப்படின்னா உங்க டீம்ல யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்க வாங்கணும். நீங்க வாங்காம உங்க டீம் மெம்பர்ஸ் மட்டும் வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? அதனால வந்து உங்க டீம்ல இருக்கிறவங்க எப்படி இதுல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குங்க. இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மீட்டிங்ல பார்க்கலாம். தேங்க்யூ. விஷுவல்.